ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி சண்டே. நான் வந்து விலாக் போட வேணாம்னு நினச்சிட்டு அப்புறம் யோசித்து விலாக் ஒன்று போடலான்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடை போண்டா. டீ கடையில் வந்து அந்த கெஜெட்டா மாதிரி வச்சுருப்பாங்களே, எனக்கு அந்த அளவுக்கு வெடித்து வரல. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய தடவை அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். பட் அங்கே போய் எப்படி அசிங்கமாக நின்று கேட்டு வாங்கி சாப்பிட்றது? அங்கே ஒரு ஜென்ஸ் தானே இருப்பாங்க மோஸ்ட்லி. அது வந்து அங்கே நிறுத்தி வாங்கலாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்தது. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 கப்பு மைதா எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 ஸ்பூன் ரவை எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு. நெக்ஸ்ட்டு ஆப்பச்சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். இதில் வந்து முட்டைலாம் எதுவும் நான் ஆட் பண்ணல. ஆப்பச்சோடா கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் தண்ணியை லைட்டாக சுகர் வந்து 2 கப்புக்கு வந்து நான் 1/2 கப்பு தான் எடுத்தேன். பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 கப்பு கூட எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க. எடுத்து அதை பவுடர் பண்ணி அதையும் அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை போட்டிருக்கோம் 3 ஸ்பூன். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இல்லை, ஒரு மாதிரி செமி சாலிடாக மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கட்டும். அது அப்படியே ஊறினதுக்கப்புறம் அது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு அதில் போட்டேன். எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதில் எள்ளு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி இதில் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேங்க. நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த மெத்துன்னு இருக்கும், மேலே கிறிஸ்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க, பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தேன்ட்டு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். டால்டா இருந்தால் டால்டா போடலாம், நெய் போடலாம். நான் நெய் தான் போட்டேன். பட்டர் இருந்தாலும் பட்டர் போடலாம். டால்டாலாம் ஹெல்த்தி கிடையாது, நான் வாங்குறது இல்லைங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டிருப்பேன். போட்டு நல்லா பிசைங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசைங்க. பிசைஞ்சிங்கன்னா நல்லா வரும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. இது வாங்கினோன்னா இது சாப்பிட்ணுன்னு பயங்கர ஆசை. எனக்கு இந்த முட்டை போட்டிருந்தா எனக்கு பிடிக்காது. அது வந்து ராவாக முட்டை ஸ்மெல்லு அதில் தெரியும். அதனால் அது எனக்கு பிடிக்காது. முட்டை இல்லாமல் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணேன். இங்கே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வந்தது. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்து இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு யோசிச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே வந்தது. டைட்டாக மாவை பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் அந்த வெடிப்பு நிறைய வரும்னு சொல்கிறாங்க. அதனால் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. வேணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டைட்டாக ஓரளவுக்கு தான் டைட்டாக பிசைஞ்சேன். ரொம்ப நல்லா டைட்டாக பிசைஞ்சால் நல்ல வெடிப்பு வரும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களும் அதே மாதிரி. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உண்மையிலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. இது ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்குமா, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். எள்ளெல்லாம் போட்டிருக்குதா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாவே வந்தது. எனக்கு ரொம்ப இதை ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வரும். நல்லா வருது. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து டீ கடையில் வந்து டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு போவீங்க, டீ குடிப்பீங்களா நின்று அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப யோசிப்போம். இந்த 90ஸில் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த டீ கடையிலலாம் போய் டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி யோசிப்போம். ஆக்சுவலாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரிஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி போகலாம் மாட்டாங்க லேடிஸ்லாம். பட் இப்போல்லாம் அப்படி இல்லைங்களே. நான் பார்த்த வரையிலும் இப்போ எல்லாருமே போய் பசங்கள்லாம் அசால்ட்டாக போகுதுங்க, நிற்கிதுங்க, குடிக்குதுங்க, வருதுங்க. அதை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மலாம் இதெல்லாம் வந்து பண்ணவே இல்லையே. பசங்க எவ்வளோ அசால்ட்டாக வந்து நின்று ஒரு சொல்லி குடிச்சிட்டு போகுதுங்க. அதேமாதிரி இந்த ரோட் சைடில் வந்து இந்த காளான் இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, பானிபூரி கடை. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த நார்த் இந்தியன் வண்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு விற்கிறாங்க பாருங்கள். அதில் கூட அசால்ட்டாக நின்றுட்டு போயிட்டு நல்லா நின்றுட்டு அழகாக சாப்பிடுதுங்க. இப்போ நானுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டணும்னு தோணும். ஆனால் எனக்கு அந்த வண்டியில் சாப்பிட்ணுன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுங்க. எனக்கு அது என்னமோ ஹைஜீன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த கடைகளில் போயிட்டு நின்றுட்டு இந்த வெளிப்பக்கமாக நின்றுட்டே சாப்பிட்றதுல வந்து போய் நின்று நல்லா பானிபூரி. யாருக்கெல்லாம் ரொம்ப பானிபூரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான்லாம் பானிபூரியோட அடிக்ட். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பானிபூரி. பட் ஆனால் அதை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்துட்டேன். அந்த எப்படி பிசைகிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் காட்டிட்டு, அதுக்கப்புறம் யோசனையாக இருக்கும் சாப்பிட சொல்லலாம். பானிபூரியை பார்க்க சொல்லலாம் யோசிப்பேன் நான். என்னடா இது சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எப்படியோ தண்ணியெல்லாம் ஊற்றி அதை பிசைஞ்சு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் மைண்டில். ஆனாலும் சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பிட்டு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா, அதை மிஸ் பண்ண முடியாது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் அதை செய்யறதில்ல.
இப்போல்லாம் நானே கொஞ்சம் சொன்ன மாதிரி பழகிட்டேன். அந்த மாதிரி ரோட் சைடில் நின்று சாப்பிட்றதுக்கெல்லாம். ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். போய் எங்கேயாவது ஒரு கடைங்களில் பெரிய இதுலலாம் போய் சாப்பிட்டு பழகியிருக்கேன். இப்போ வந்து பழகிட்டேன் இந்த மாதிரி இந்த நின்றுட்டு சாப்பிட்றது, அங்கே போய் நின்றுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம். அது வந்து இந்த பசங்கள பார்த்தோன்னே நமக்கே ஒரு எனர்ஜி. ஆனால் நான் நிறைய தடவை நினச்சிப்பேன், ச்சே என்னடா இது நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாம் வரும். அதேமாதிரி ரோட்டில் சாப்பிட்டுட்டே நடந்து போகிறதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம். இப்போலாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சு நல்லா நடந்து நான் பாட்டு சாப்பிட்டுனே ரோட்டில் நடந்து போகிறேன். பீச்செல்லாம் போனால் அதெல்லாம் பண்ணுறேன். அது வந்து அப்படி அது நம்மளே மாறிடுறோம்னு நினைக்கிறேன். பசங்கள பார்த்தோன்னே நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடுது. நமக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துடுது இல்லையா? நம்மளும் செஞ்சா என்ன, நம்மளும் சாப்பிட்டா என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்போ எல்லாருமே சகஜமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரோட் சைட்லலாம் நின்று சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. நீ எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமேட்டு. ஃபர்தர் வீடியோஸ்லலாம் நான் கேட்கல, நீங்களே பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் விட்டுடுறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஆயிலில் போட்டு நான் கொஞ்சமாக தாங்க ஆயில் போட்டேன். நான் பண்ணதே ஒரு 8ஓ 10ஓ தான் வந்தது. நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். எப்படி வரும்னு ஒரு ஐடியா இல்லை. சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்றனால பண்ணேன். பட் நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. கையை கூட வாஷ் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறேன் நான். அது நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும். அந்த டேஸ்ட்டு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்து அந்த உப்பு லைட்டாக போடுறோம் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருந்தது பார்க்குறது. லைட்டாக வெடிச்சிருந்ததுங்க, ரொம்ப வெடிக்கலை. அது அந்த டீ கடை இனிப்பு போண்டா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அது கஜெடான்னு கூட சொல்கிறாங்க, அந்த வெடிப்பு போண்டான்னு சொல்கிறாங்க. எப்படி எப்படியோ பேர் நிறைய இருக்குதுங்க அதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு டீ கடை இனிப்பு போண்டான்னா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும்ல, அது சாப்பிட்ருக்கேன் மைதாவில் பண்ணி. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்தது. எப்படி வந்திருக்கு பாருங்கள், பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இவ்வளோ தான் வெடிச்சது எனக்கு, சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்தது. உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லாவே சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு சின்ன ரெசிபி தான் இது. ரொம்ப ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுவேன், உடச்சி காட்டுவேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை. அது உள்ளே வந்து சாஃப்ட்னஸ் இருக்குது, அந்த மைதாவோட சாஃப்ட்னஸ்ஸு நல்லா இருந்தது. எப்படி அமுக்குனாவே உடையும். இவ்வளோ நல்லா வந்ததுங்க, செம்மையாக இருந்தது பார்க்க. சாப்பிடவும் உள்ளே லைட்டாக இனிப்பாக. தேங்க்யூ.